நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 282வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம அக்ஷர சக்தி பீடங்களில் 15வது சக்தி பீடம் பார்க்குறோம். இந்த சக்தி பீடத்தின் பேர் பவானி பீடம் சொல்லிட்டு, அஞ்சனா தேவி பீடம் சொல்லிட்டு, அம்பிகா பீடம், 3 விதமான கருத்துக்கள் இருக்குது. அஞ்சனா பீடம்னு நம்ம சொல்ல போகிறோம். இந்த இது எங்கே அமைஞ்சுள்ள பங்களாதேஷில் இருக்குது. இது எப்படி உண்டாச்சு அப்படி பார்க்கும், அம்பாளுடைய வலது கரம் விழுந்த இடம் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ பார்க்கலாம். சமஸ்கிருதத்தில் 15வது அக்ஷர பீடத்தை அம்பிகா தேவி அஞ்சனா தேவி என்று அழைக்கப்படுகிறாள். இவளை பற்றி சித்த சாபர சந்திரம் பின்வருமாறு கூறுகிறது. அஞ்சனா பாஞ்சனா தேவி பாஞ்சாசிய ஜரடா கிருஷ்ணா மகோதரி மகாவியாக்கிரா வரபாக நமசித சதுர்புஜா புலப்பாசா வராபய கராமதா. 5 திருமுகங்கள் இருக்குது. கரிய நிறம், அதாவது விரிஞ்ச கேசத்தோட பயங்கர ரூபத்தை இதில் போட்டிருக்காங்க. கொஞ்சம் சாஃப்டாக போட்டிருக்கு. ஆனால் அவ்வளோ ரூபம் இந்த சித்தர் சாப்பிட்ற தந்திர நூல்கள்லாம், தந்திர சூடாமணிலாம் பயங்கரமாக தோற்றத்தோட இருக்கான்றான். பருத்த முலைகள், பெருத்த இது வயிறு, அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லப்படுறது. புலி வாங்க உட்காந்துருக்காவ. 4 திருக்கரங்கள். ஒன்றுத்தில் வர பயம், 2 முன்கரங்களில், பின்கரங்களில் சூலம் ஒன்று இருக்குது, பாசம் ஒன்று இருக்குது. இப்படி தான் இவரோட ரூபம் சொல்லியிருக்கு. 5 திருமுகங்கள் இருக்கவளுக்கு. 5 முகங்கள், 4 கை தான் சொல்லியிருக்கவளுக்கு. அஞ்சனா தேவி எனப்படும் அம்கார தேவி கரிய நிறத்தோட 5 சிரங்களோடு முதிர்ந்த மெலிந்த தோற்றத்தில் பருத்த வயிறுடன் புலி வாகனத்தில் அமர்ந்தவளால் சூலம், பாசம், அபயம், வரமுத்திரை கொண்டு 4 கரங்களுடன் காட்சியளிக்கிறாள். அதாவது அகாரத்தின் மேல் பிந்து கொண்ட அனுஸ்வரமான அம்காரமானது சைவத்தில் அக்குரூரனாக, வைணத்தில் பிரத்யும்னாக, சந்திரனாக, சாக்தத்தில் வியோம ரூபனாக அறியப்படுகிறாள். அம்கார, அதாவது அம் என்ற அந்த அக்ஷரம் விழுந்த இடத்தில் தாட்சாயணியில் வலதுகரம் விழுந்தது. எனவே இந்த தலம் ஒரு மகாசக்தி பீடமாகும். கேதார பீடம் என்றது சட்டலை பீடம்ங்களா, சட்லஜ் இல்லை, அது மாதிரி சொல்லப்படுறது. கேதார பீடம் இல்லைன்னா இமயமலை ஒட்டி தான் வருது. அதெல்லாம் சட்டலை பீடம் அழைக்கப்படுகிறது. இந்த சுவாமி அம்பாளை பேர் பவானின்னு ஒரு பேர் இருக்கு அவளுக்கு. இந்த கஷேத்திர பாலகர் சந்திரசேகர் பேர். இந்த தலம் சர்வசித்தி அடிக்கும். இதன் வலப்புறத்தில் அகஸ்திய ஆசிரமம் என்னும் உபபீடம் உள்ளது. இங்கே சத்தி தேவியின் கங்கணம் விழுந்ததாக கூறப்படுகிறது. அதே மாதிரி அதன் பின்பக்கத்தில் மோதிரங்கள்லாம் விழுந்து போட்டது, மோதிரங்கள்லாம். அது ஒரு உபபீடம். இங்கு இந்திராட்சி எனும் தேவி விளங்குகிறாள். இந்த பீடத்தின் பின்பக்கத்தில் ரேவதி நதிக்கரையில் அம்மனின் வளையல்கள்லாம் விழுந்து அப்போ ராஜராஜேஸ்வரியாக சொல்லப்படுறது. ஆனால் இது மெயினாக இந்த காளிகா பீடம் தான். அது வாமாச்சார அனுஷ்டானத்தில் இங்கே சீக்கிரம் சித்தி பெறலாம். மேலும் இங்கு தபம் செய்வதால், ஜபம் செய்வதால் யட்சிணிகள் கண்களுக்கு புலப்படுவார்கள் என்றும் அரிய விஷயங்கள் பலவற்றை மேரு தந்திரம் என்ற நூல் சொல்கிறது. சட்லப்பீடேஸ்வரின் திருவுருவம் காலியாக தென்படுகிறது. படர்ந்து அடர்ந்தியாக விரிந்த தலைமுடி, கோபக்கனல் வீசும் முகம், செவ்வண்ணத்தில் தொங்கும் அகன்ற நாக்கு. இங்கே கல்கட்டா காலியை பார்த்து அப்படியே இருக்கும். கல்கட்டா காதியில் முழுவதும் தெரியாது, முகம் பெருசாக்கு, கீழெல்லாம் மறைச்சிடுற, நாக்கு மட்டும் பெருசு, தங்கத்திலே வச்சுருக்கா நாக்கு பெருசாக. அந்த இடம் கல்கட்டா போனாலும் நமக்கு விஜயன்றது கஷ்டமாக இருக்கும். ஆட்டுக்குட்டியெல்லாம் சக்கர் வெட்டிடுவான் தலையை. அம்பாளுக்கு ஏற்ற மாதிரியே அம்பாள் மேலேயே அந்த ரத்தம் தெளிக்கும் போல் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஒரே ஸ்மெல்லு. கல்கட்டாவில் இந்த காளி காட்டு போனால பயமாக தான் இருக்குது. அதே தட்சிணேஸ்வரி இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பூஜை பண்ணது அது வேறு மாதிரி இருக்கும். ராமகிருஷ்ண படத்துக்கு கீழே வருது அது. அங்கே இந்த மாதிரிலாம் வரியெல்லாம் இருக்காது அங்கே. ஆனால் ரூபம் பயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தட்சிண காளியாட்டு போவாங்க. இந்த அம்பாள் எப்படி இருக்காங்க, வெட்டப்பட்ட கரங்களை அப்படியே பாவாடையாட்டம் தைச்சிருக்கா. இந்த சட்டல பீடத்தில் அந்த மாதிரி இருக்கான்னு உருவம் சொல்லப்பட்டிருக்கு. முண்ட மாலைன்றது 51 முண்டங்கள். முண்டன்னா தலை. இந்த மண்டை ஓடு போட்டிருக்கா, மண்டை ஓடு மாலை, முண்ட மாலைன்றது தான். அது மண்டை ஓடு போட்டிருக்கா அப்படி அர்த்தம் இல்லை. அக்ஷரங்களை குறிக்கிறது. 51 தலைகள் இருக்குது. அது இந்த 51 சான்ஸ்கிரிட் லெட்டர்ஸை குறிக்கிறது. ஸோ அந்த காலத்து ஆர்டிஸ்ட்டு இவாள்லாம் ஹவு டு ரிலேட் பார்க்கும்போது அதை ஈஸியாக வச்சுக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. அதனால் காளி பார்த்தா பயப்படுற எல்லாரும் ஆற்றுல வச்சுக்கிறதுக்கு. அது
அவள் காருண்ய ஸ்வரூபியை புரிஞ்சுக்கணும். காளியாட்டம் காருண்ய ஸ்வரூபி யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். அதனால தான் லலிதா வந்து எனக்கு வந்து சக்தி கொடுன்னு கேட்குற மாதிரி இருக்குது. காளிகா புராணத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் பல தடவை. காளிகா புராணத்துக்கு முதல் சீனே தான். மகாகாலர் மகாகாளி உட்காந்துருக்க, எல்லாரும் க்யூவில் நிற்கிறா அவளை தரிசனத்துக்கு. அப்போ லலிதையோட முறை வரும்போது, அம்மா என்ன வேணுன்ற கேட்குறா காளி. காளி கேட்குறா லலிதையை, எனக்கு வந்து சக்தி கொடு அப்படின்னு இவ கேட்குறா மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தசமகா வித்யான்னு சொல்கிறோம். திரிபுர சுந்தரி வித்தியை தான் லலிதையோட வித்தை. அதில் ஒன்று வந்து புவனேஸ்வரியும் வருது. தசமகா வித்யாவில் காளி, தாரா, அடுத்து வந்து திரிபுர சுந்தரி, அப்புறம் புவனேஸ்வரி, அப்புறம் திரிபுர பைரவி, சின்னமஸ்ஸா, தூமவதி, இது மாதிரிலாம் வரிசையாக பொழுது மாதங்கி கமலாத்மிகாவில் முடியுது 10வது. இந்த இதில் வரும்போது கொஞ்சம் ஆக்ரோஷமான இது திரிபுர பைரவி வந்துடும், சின்னமஸ்ஸா வந்துடும், தூமவதி வந்துடும். இதெல்லாம் வந்து பயங்கரமான ஸ்வரூபங்கள்னு சொல்லப்படுறது. ஆனால் அவள்லாம் காருண்ய விட அவள் தான் வந்து சால்வ் பண்ணுறா. யாரோ ஏவல் இவள் பெலிசூனியை வச்சா எடுக்கிறதுக்கு எதுனால இந்த தூமவதி மந்திரம் தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. அவள் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக தான், எடுக்கிறதுக்காக தான். மிச்ச மந்திரங்களை செல்லுபடியாகாதாங்க. அதே நம்ம உணரணும். இதில் கூட நிறைய தெலுங்கில் பண்ணுறா. ஆந்திரா பிரதேஷ்லாம் ஒன்று சொல்ல விரும்புகிறாங்க. சுமங்கலி பூஜையெல்லாம் பண்ணும்போது ஒரு விடோ லேடியை உட்காந்துப்பாங்க. ஏன்னா வந்து இந்த விடோ லேடி இல்லாமல் பூஜை கிடையாது அங்கே ஆந்திர பிரதேஷில். எப்படின்னா பார்த்துலே பார்க்கலாம், ஒரு விடோ பாட்டி யாராக இருப்பா, அவள் தான் கண்காணிப்போம். நல்லா புரிஞ்சுங்க. ஆற்றுல குழந்தைய காலேஜை போட்டு பொண்ணுங்க ஊரை சுற்றிட்டு வருதுன்னு வச்சுக்கலாம். என்னடி எனக்கு ஏன் பிள்ளை ரேட்டுன்னு அவங்க இப்போ அப்பா அம்மா கேட்க மாட்டான். இந்த பாட்டியாக இருக்கோ, விடோ பாட்டியாக உட்காந்துருக்கா இல்லையா, அவள் தான் உபூதி அடிச்சு அனுப்போ எல்லாம் போ. ஸோ ஷீ இஸ் அ ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸ். அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டர். காளி இஸ் அ ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸ். இந்த நாதன் உனாது இந்த யூஎஸில் இருக்கார், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார் சிலதெல்லாம். அவர் கூட சொல்கிறார், இது மாதிரி வெள்ளைப்படவை கட்டிட்டு ஆற்றுல தண்ணியில் உட்காந்து 80 வயசு 90 வயசு இருப்பாவா, அவள் தான் அந்த குடும்பத்தையே பாதுகாக்கிறான்னு சொல்லப்படுறது. ஸோ அதனால் நம்ம அவளை சுமங்கலிக்கு பூஜை பண்ணுறது இவாளை இது பண்ணக்கூடாது. ஏன்னா அவள் தான் வந்து மக்களோட நலனை பாதுகாக்கிறது. அவள் தான் ஆற்றுலேயே அக்ரஹாரத்துலேயும் சரி, வேறு அப்ராம்னா வீட்லேயும் சரி, அவள் தான் பார்த்துக்கிறான். சரி, நம்ம தான் மரியாதை தருதில்லை. அவள்லாம் ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணுவாள் அவளை. எல்லாரும் நமஸ்கரிச்சுட்டு போவாள். ஊருக்கு போகும்போதெல்லாம் அந்த பார்த்து வடிவுக்கரிசி விராள் இதில் டிவி சீரியலெல்லாம் அவள் தான் கேட்போம், கொஸ்டின் கேட்போம். கொஸ்டின் கேட்கறது வேண்டாம் நமக்கு பிடிக்காது. நமக்கு ஜெனரலாக இவள் என்ன கேட்கறது நினச்சிக்கலாம். ஆனால் அவள் தான் வந்து இவாளோட நலனுக்காக ப்ரேயர் பண்ணுறது, பாடுபடுறதுல அவள் தான் ஆற்றுல. அதையும் சொல்ல விரும்புகிறேன் நான். ஸோ யாராவது அந்த மாதிரி இருந்த ஆற்றுல இருந்தால் தயவுசெய்து அவளுக்கு தலை வணங்குங்கோ, மரியாதை கொடுங்க அவளுக்கு. சரி, இந்த காளியின் ஸ்வரூபங்க வரும்போது அவளும் வரா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ உயிர்கள் அவளிடம் தோன்றி அவளிடமே ஒடுங்குகின்றன என்பதை அவள் மாலையில் உள்ள அறிந்த சிரங்கள் உணர்த்துகின்றன. மக்கள் செய்யும் நல்வினை தீவினை அனைத்துக்கு சக்தியாக இருப்பவள் அவள்தான் அப்படி சொல்கிறது. ஆணவத்தோட மனிதன் செய்யும் அற்ப காரியங்களை அவள் காலக்கிரமத்தில் வெற்றி வீழ்த்துகிறாள். கையில் வாழ் வச்சுருக்காவோ. ஸோ இயற்கையின் நடைமுறைக்கு விரோதமான செயல் யாராவது செஞ்சாலும் அவளை பனிஷ் பண்ணுறதுக்கு அவள் இருக்கா. அதையும் பார்த்துக்கணும். இப்போ இந்த காளிகை இப்போ சொல்லும்போது, காளி உலகமுய ஆதி பராசக்தியானவள் 10 ரூபங்கள் எடுத்து இந்த மாதிரி அவள் தான் நம்ம சொல்கிறோம். அது தசமகா வித்யா. இதில் காளி வித்தியே 8 வித்தியை இருக்குன்னு சொல்லப்படுறது காளிக்கே. ஸோ முதல் காளி ஸ்ரீகாளி, கருமையான மேனியல் விளங்குவதால் வடநாட்டில் காளி அல்லது காளிகா என்றும், தென்னாட்டில் அவள் காளி என்றும் அழைக்கப்படுகிறாள். பாசம், கேடயம், மணி, கபாலம் ஆகியவற்றை இடப்புறம் 4 கரங்களிலும், சூலம், உடுக்கை, கத்தி, சக்கரம் ஆகியவற்றை வலப்புறம் உள்ள கரங்களில் வச்சுருக்கா. பத்ரகாளி, ஸ்ரீ பத்ரகாளி, பத்ரம் என்றால் மங்களம் என்று உலக நன்மை கருதி மங்களகரமான செயல்களை செய்வதால் என்பதால் பத்ரகாளி எனப்படுகிறாள். இவள் 5 வலப்பரங்களில் உள்ள கரங்களில் டமருகம், கதை, வஜ்ரம், கத்தி, சூலம் முதலியவை இருக்கின்றன. பாசம், பத்மம், வேல், கேடயம், கபாலம் இடக்கரங்களில் உள்ளன. உக்கரமூர்த்திகள் விளங்கும் இவள் பத்ரகாளி இடது காலை தொங்க விட்டுட்டு சுகாசனத்தில் உட்கார்ந்துருக்கான்னு சொல்லப்படுறது. ஸ்ரீ மகாகாளி, துர்காலட்சுமி, சரஸ்வதி என்ற தேவிகளும் ஒன்றாக இணைந்து விளங்கும் மூர்த்தத்தையே மகாகாளின்னு நம்ம சொல்கிறோம். காலராத்திரி 12 சக்திகளால் உருவாக்கப்பட்டவள் காலராத்திரின்னு சொல்லியிருக்கு. லலிதா சகஸ்ரநாமத்தில் 491வது நாமாவளி கண்டாகர்ஷினி. இது வந்து
இந்த காலராத்திரி அப்படி ஒரு வார்த்தை வருது. கண்டா கஷினி ஜெயா ஞானரூபா கண்டா டங்கா டங்காரணி கண்டிதா டங்கஹஸ்தா ஜங்காரணி காயத்ரி சாயா நர்ணா. காலராத்திரி என்ன 12 சக்திகளும் ஒன்றாக கூறுது. காலராத்திரியின் 4 வலப்புறத்தில் முறையே தண்டு கட்பாங்கம் கத்தி சூலம் ஆகியவற்றும் இடப்புறங்களில் ரம்பம் பாசம் கேடயம் கபாலத்தை வச்சுட்டு இருக்கா. இதுதான் காலராத்திரி. ஸ்ரீ காலராத்திரிக்கான்னு சொல்லப்படுறது. தீபாவளி அன்றைக்கி பண்ணுறது தான் காலராத்திரி. சர்வமயம் உண்டு, இவள் எங்கும் நிறைந்தவள், எங்கும் என்ற பொருள்கள் இந்த காளியை பற்றி கூற விசேஷமாக ஒன்றுமில்லை. இவளில் 4 வலப்புறங்கள் கரங்களில் சக்கரம் வஜ்ரம் அம்பு சூல முதலிலும் இடப்புறத்தில் சங்கு வேல் வீல் கபாலத்தை எழுந்திருக்க. ஸ்ரீ சாமுண்டி சண்டமுண்டரோட யுத்தம் பொழுது ஜெயிச்சா, அதான் சாமுண்டி. இவளும் காளி காளி சாமுண்டேஷ் என்று அழைக்கப்படுகிறாள். காளி மைசூரில் பார்க்குறோம் அதை. அடுத்து ஸ்ரீ சரகண்டிகை. சரசண்டிகை இவர்களுக்கு 14 கரங்கள். வலப்புறங்களில் முறையே வஜ்ரம் ஈட்டி சரக்கரம் உடுக்கு அம்பு கோடரி குசூலம். இடப்புற கரங்களில் வேல் வளைந்த கொடுவாள் மணி நாகபாசம் வில் பாசம் கபாலம் ஆகியுள்ளன. சிரத்தில் தீஜ்வாலையோடு காணப்படுகின்ற காளி வலது காலை பீடத்தில் வைத்து கொண்டிருக்கிறாள். அது இந்த குத்துக்காலோட வச்சுட்டு போவோம். அடுத்து பைரவி 8வது. இவள் பைரவரி சக்தி, இரவில் மட்டுமே பூஜிக்கப்படுபவள். இவளுக்கு 16 கரங்கள் உள்ளன. வலப்புறங்களில் சக்கரம் அங்குஷம் ரம்பம் கத்தி வஜ்ரம் உலக்கை கதை சூலம் ஆகியவற்றும் இடப்புற கரங்களில் வேதாளம் பாசம் கோடரி கேடயம் வேல் மணி வில்லும் அம்பும் கபாலம் முதலிட்டு பார்க்கிறோம். தட்ச யஜ்யத்தில் தான் காளிகா முதல்ல வரா. எப்போ வரான்னா கோமத்துக்கு தாஷாயணி உயிரற்றே பரமேஸ்வர் கோபம் வந்து அந்த கோப கனல்லே உண்டானதான் காளி பத்ரகாளி. சிவன் பெருஞ்சனமும் கொண்டார். அந்த கோபாக்கரி ஊற்றியவளே பத்ரகாளி என்பார். தனக்கு துணையாக இருக்க தன் அம்சம் கொண்ட 8 காளிகளை அவர் படைத்திய இவரோட வீரபத்திரோட போறா சண்டைக்கு. தும்சம் பண்ணி விடுறா. அங்கே போய் தட்ச யஜ்யத்தை வீரபத்திரன் உதவியுடன் தட்சண யஜ்யத்தை சின்ன பின்னமாகி அவள் எல்லாம் அடித்துடுறா. காளி கார்த்தியாயினி சாந்தா சாமுண்டா முண்டமர்தினி துவரிதா வைஷ்ணவி பத்ரா என்றே அந்த 8 காளிகள். அப்புறம் வந்து இந்த காளி பூஜை பண்ணுறது 2 குலமாக சொல்லிருக்கு. அது 2 ஃபேமிலிஸ். ஃபேமிலினா ஃபேமிலி இல்லை, அந்த பிரிவினர் 2ஆக சொல்லிருக்கு. காளி குலம் ஸ்ரீ குலம் என்ற வழிபாடுகள் சாக்த மார்க்கத்தில் உள்ளன. காளி தாரா ரத்னகாளி புவனேஸ்வரி மர்தினி திரிபுரா வரிதா துர்கா வித்யா பிரத்யங்கரா இவர்களாவரும் காளி குலத்தை சேர்ந்தவர்கள். இந்த ஸ்ரீகாளி வந்து என்னென்னா திவ்ய பாவமும் வீரபாவமும் மூலமாக தான் ஞானிகள் காளிகளை வழிபடுவர். சுந்தரி பைரவி பாலா பகளா கமலா தூமவதி மாதங்கி வித்யா சொப்னவதி மகாவித்யா மதுமதி முதலியோர் ஸ்ரீ குலத்தை சேர்ந்தவர்கள். இது வந்து கொஞ்சம் அவளோட கொஞ்சம் சாப்பிட்டா இருப்பாங்க. திவ்ய வீர பசு பாவம் என்று காமினிகள் இவர்களை வழிபடலாம் என்று நிர்த்தார்க தந்திரத்தில் காணலாம். உலகில் நிலவும் 7 கோடி சப்தகோடி மகாமந்திரம் தலையான போன்றது 51 மாத்திருக அக்ஷரங்கள். காளியின் கழுத்தில் காணப்படுவது 51 இந்த முண்ட மாலைகள். அதுதான் ரெஃபர் பண்ணுறது. இந்த முண்டங்கள் 51 இதுக்கு குறிக்கின்றன. இதனால் மாலையே 7 கோடி மகாமந்திரங்கள் அடக்கம். காளிகா போன்றிருக்க அந்த இதுலேயே வந்து 7 கோடி மந்திரமும் இருக்குன்னு சொல்லப்படுறது முண்ட மாலையில். இடது கருத்தில் கூர்மையான கத்தி, கீழ்கரையில் வெட்டப்பட்ட சிரம், வலது மேற்கரத்தில் அபயமுத்திரை, கீழ்கரத்தில் வரமுத்திரை ஆகியவற்றை கொண்டவளும், கரிய நிறம் கொண்டவளும், ஆடை ஏதியுமின்றி இருப்பவளும், வெட்டப்பட்ட தலைகளை மாலையாக அணிந்தவளும், ரத்தம் தோய்ந்த வாயிலும் பக்த பெருமளுக்கு பயன்தரக்கூடியமான காளி தேவியை பிரார்த்திக்கின்றேன் என்று மாமுனிவரான விஸ்வாமித்திர மகரிஷி உபாசித்த காளி அந்த ரூபம் அப்படி இருக்கு சொல்லப்படுறது. அடுத்து அம்பிகே பர்வத சிரேஷ்டமான விந்தியமனையில் நித்தியவாசம் செய்கிறாய். கோபமுள்ள சக்தி அவதாரத்திற்கு காளி என்ற பொருள். இவளே கலிகத்தில் பிரத்யட்ச தெய்வம் என்று மனதான அம்பாளை போற்றும் தர்மபுத்திரின் நட்சத்திர மாளிகான்னு மகாபாரத்தில் வருது. நட்சத்திர மாளிகா சோஸ்திரம்ண்டு அதில் வந்து அவள் துர்கா சோஸ்திரம், அது காளி சோஸ்திரம் ஆக்சுவலாக. அது கோபம் இருக்கும் இடத்துலாம் குணம் இருக்கும். குணம் என்றால் எப்பேற்பட்ட குணம் என்னுமா? அக்கிரமம் அநீதி அநியாய ஆற்றை கண்டால் சீறி எழுந்து எதிரியை குதிரைவிடும் குணம். இத்தகைய அக்கிரமங்களை அடக்க
ஒரு ஆள் இருந்தால்தானே பூமியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் காளிகா வந்து அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லப்படுறது. இது எப்படியே தாரகன் ஒரு பெரிய ராட்சஸாக இருக்கான், பெரிய அரக்கன். அவன் வந்து அவன் பீரியடில் வந்து ரொம்ப இது மாதிரி தொல்லைகள் கட்டுக்கடங்காக போகும்போது தாரகனை வதம் பண்ணுறதுக்காக காளி வந்து உற்பத்தி ஆகி அவனை வதம் பண்ணிட்டு வரான். அப்படி வரும்போது அவள் அந்த தாரகனை வதம் பண்ணால் இன்னும் கோபம் ஜாஸ்தியாகி அவள் ஆடுறான். அந்த நேரத்தில் பரமேஸ்வரன் வந்து அவர் எழுத்தாமல் அவர் மேலேயே ஏறி ஆட ஆரம்பிச்சிடுறார். அவர் மார்பு பகுதியில் போய் மதிக்கிறார். அப்படியே சரி டக்குன்னு யோசனை பண்ணிருச்சு, குழந்தையாக மாறிடுறார். குவான்னு சத்தம் போட்டவனையே அப்படியே காளி அப்படியே கோமெல்லாம் தணிஞ்சு அந்த குழந்தையை எடுத்து தரப்பால் முளைப்பால் தரும்போது அவர் என்ன செய்கிறாருன்னு அந்த கோபத்தையும் அவளை பாலையும் சேர்த்து ஒன்றா குடிச்சிடுறார். சாந்தமாயிடுறான்னு சொல்லப்படுது. சாந்தம் இப்படி வருதுன்னா பரமேஸ்வரன் குழந்தையாக ஆகி அந்த தான் கால் அந்த குழந்தை மேலே படும்போது இவள் வந்து தாயுள்ளம் கொண்டு அவருக்கு பால் கொடுக்குறார். பால் கொடுக்கும்போது அப்புறம் எல்லாத்தையும் எப்படி இந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த போதிகை பண்ணுறாரோ இங்கே வந்து போதிகையை உயிர் எடுத்துடுறார் அவர். இங்கே காளிகாவுடைய இதை வந்து இந்த கோபத்தையும் அந்த இதெல்லாம் குணங்களெல்லாம் போக்கடிச்சிடுறான்னு சொல்லுது பரமேஸ்வரன். அதுதான் படங்கள்லாம் கீழே வந்து இந்த ராமகிருஷ்ணா மடத்து இதிலெல்லாம் காளி பாரியிலெல்லாம் கூட கீழே வந்து பரமேஸ்வரன் படுத்திருந்த மாதிரி தான் இருக்கும். அவர் தலைப்பகுதியாக நமக்கு தெரியும் நேருக்கு பார்க்கும்போது. அது இதில் விஸ்வாம்பரத்தில் இருக்குது இந்த காளிபாரி கோவில் பார்க்கலாம். அங்கே வந்து காளிகா தேவி நின்று இந்த பிளாக் மார்பிள்லேயே பண்ணியிருப்பான். கீழே பார்த்தா ஒரு தலையாடும் தெரிய பார்த்தா அந்த சைடில் படுத்துட்டு இருப்பார் அவர். ஸோ இந்த காளிகையுடைய இது வந்து 15வது மகாஸ்தி பீடமான பவானி திருக்கோவில் பெங்களாதேஷில் சிட்டாகாங் மாவட்டத்தில் உள்ளது. சிட்டாகாங் சாங்பூர் ரயில் பாதையில் சிட்டாகாங் நகரத்திலிருந்து 37 கிலோமீட்டர் தொலைவில் சித்தாகுண்டு வந்து வெந்நீர் ஊற்று நிறையா வருது. அங்கே அது தவிர நிறைய ஊற்றுக்கள் இருக்குது சொல்லப்படுறது. அந்த இடத்துல வந்து இந்த ரயில் நிலையத்தில் இறங்கி சிட்டாகாங் ரயில் பெயரை கொண்ட மலை மீது ஏறினால் சக்திபீட கோவிலை காணலாம். இந்த மலையின் உச்சியில் சித்தாகுண்டம் இருக்கிறது. இந்த நீர் வருடம் முழுவதும் உஷ்ணமாகவே இருக்கும் சொல்லப்படுறது. அது தவிர நிறைய நீர்நிலைகள் இருக்குது. ஸோ சூரிய குண்டு லவணசீத்தம் தீர்த்தம் போன்ற நீர்நிலையும் காணலாம். இதை தவிர சின்ன சின்ன கோவில்களும் சுத்தம் இருக்குது. அங்கே பார்த்தாலும் அது மாதிரி பயங்கரமான ரூபத்தில் தான் காளி. ஆனால் உள்ளே வந்து வைப்ரேஷன் அப்படி இருக்குன்னு போட்டிருக்கா. அவ்வளோ மனசு அப்படியே எனக்கு உருகி போய்டும் போட்டிருக்காது. காளி சன்னதியில் பார்த்தா பெரிய கோவில் சொல்ல முடியாது. ஆனால் அந்த சன்னதியில் போய் நின்னால் நம்ம மனசெல்லாம் ஒடுங்கி போய்டும் சொல்லப்படுறது. இது இந்த 15 நட்சத்திர பேரும் அஞ்சனா தேவி, இந்த அம்பிகா தேவி சிட்டாகாங் மாவட்டத்தில் பங்களாதேஷில் தான் இருக்கா. இது இது வந்து நம்ம இந்த இதில் குஜராத்தில் இந்த அம்பாஜி கோவிலில் கொடுத்த ரூபம் இது பார்த்துருக்கோம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.